உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என்னோட பேர் சலோமி. நான் இந்த போன் அண்ட் ஜாயிண்ட் கிளினிக்கில் நான் 28 வருஷமாக நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன். என்னை கூப்பிட்டு உனக்கு எத்தனை பசங்களு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு 4 பசங்களையா அப்படின்னு சொன்னேன். நீ ஒண்டி தான் வேலை செய்கிறியா அப்படின்னா, ஆமாய்யா நான் ஒண்டி தான் வேலை செய்கிறேன், எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லையா அப்படின்ட்டு நான் ஐயா கிட்ட சொன்னேன். பொண்ணுக்கு நான் படிக்க வைக்கிறதுக்கு நான் வருஷம் வருஷம் என்கிட்ட நீ காசு வாங்கிக்கணும் போ, பொண்ணுக்கு படிக்க வை, +2 வரைக்கும் படிக்க வச்சு அப்புறமா இங்கே இருக்கிற சிஸ்டங்களுக்கிட்ட கேட்டுட்டு அந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்க சொல்லு, ட்ரைனிங் எடுத்துகிட்டு இங்கே நீ வேலை வை உன் பொண்ணுக்கு அப்படின்ட்டு பெரிய டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வேலை செய்யணுமாண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேறு. ஆனால் நான் எவ்வளோ வேலைன்னா கூட என்னோடய கஷ்டத்துக்கு அந்த வேலைலாம் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் அவ்வளோ பசங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு இங்கே என்ன வேலைன்னா கூட நான் ஓடி 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 வேலை செஞ்சுன்னு இருக்கேன். அப்போ என்னோடய வயசு 27 வயசு தான். நல்லா வேலை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய டாக்டரு பெரியம்மா, அப்புறம் எஸ்எம் டாக்டரு பெரிய உஷா மேடம், ரவி டாக்டரு சின்ன உஷா மேடம், இவங்களை என்னை அன்பாக பார்த்துருக்குறாங்க. இப்போது சின்ன வயசு இவங்களை நல்லா வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரவி டாக்டரு உஷா மேடம் எங்கள் பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. 121ல் ஒரு பேஷண்ட் இருக்காங்க, பேரெல்லாம் தெரியாது எனக்கு. அந்த பேஷண்ட்டு நான் அந்த ரூமுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு போயிருக்கிறேன். போன அப்புறம் அந்த பேஷண்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. ஒரு மாதிரியாக இருக்கும்போது நான் குரல் கொடுத்தேன், அம்மா அம்மா என்னம்மா என்னம்மா அப்படின்னு. அவங்க எதுவுமே பேசினோடனே அவங்க அட்டெண்டர் தூங்குறாங்க. அவங்கள நான் எழுப்பிட்டேன், அம்மா அம்மா ஏந்திரு ஏந்திரு, பேஷண்ட் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க ஏந்தி அட்டெண்டர் பேஷண்ட்டுக்கிட்ட நிற்கிறாங்க. அப்புறம் நீ பேஷண்ட்டுக்கிட்ட இருமா, நான் உடனே நான் எல்லோரும் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு ஓடி இங்கே இருக்கிற டாக்டருங்க சிஸ்டருங்களுக்கெல்லாம் குரல் கொடுத்து 121 பேஷண்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, சீக்கிரமாக போங்க சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் அனுப்பி திரும்பி நான் ரிசப்ஷனுக்குள்ளே போயிட்டு அவங்கக்கிட்ட ரிசப்ஷனில் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி 121ல் பேஷண்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, கோமாட்டி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டேன். சொன்ன உடனே திரும்பி மறுநாள் நான் அந்த பேஷண்ட் ரூமுக்கு நான் போன அப்புறம் அந்த பேஷண்ட் என்கிட்ட சொல்கிறாங்க, உன்னால் தான் நான் இந்த உயிரோடு இருக்கிறா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஆனால் உன்னை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு அந்த பேஷண்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பேஷண்ட் என்கிட்ட சொல்லும்போது அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேஷண்ட் இங்கே கை ஆப்ரேஷனு, கால் ஆப்ரேஷனு, ஷோல்டர் ஆப்ரேஷனு, பேக் ஆப்ரேஷனு, இதெல்லாம் அந்த மாதிரி பேஷண்ட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அந்த பேஷண்ட் நாங்கள் அட்டன் பண்ணணும் வேறு. அந்த பேஷண்ட்டுக்கு பெட் பண்ண வைக்கணும் மெயின். அந்த பேஷண்ட்டுக்கிட்ட பெட் பண்ண வைக்கும்போது நான் எதனா ஒன்று பேசினே இருப்பேன், ஏம்மா நல்லா ஆகிடும், நல்ல ட்ரீட்மெண்ட்டு இந்த இடத்துல, நல்ல டாக்டருங்களு, அவங்களுக்கு சீக்கிரமாக நடக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட் பண்ண வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வரும்போது அவங்களுக்கு சில பேஷண்ட்டு நன்றி சொல்லுவாங்க, சில பேஷண்ட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க, சில பேர் காசு கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க இந்த இடத்துல, எனக்கு அந்த காசு போதும், எனக்கு நீங்கள் இந்த காசெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அது பெருமையாக இருக்குது. இப்போ இருக்கிற போன் அண்ட் ஜாயின் எப்படி இருக்குதுன்னா, டாக்டரோட பசங்களை 5 பேர் வந்திருக்கிறாங்க இந்த இடத்துக்கு. அவங்க வந்த அப்புறமா இன்னும் சூப்பராக இருக்குது வேறு. அப்போ ஜென்ரேஷன் அப்படி இருக்குது. இப்போ அவங்க 5 பேர், நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், டாக்டரோட பசங்கள் தான். அவங்களுக்கு வந்த அப்புறமா எங்களை சின்ன பசங்களை மாதிரி ஆக்கி வச்சுருக்குறாங்களும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் விளையாடுனது கிடையாது, இங்கே தான் நான் விளையாடுறேன், எனக்கு ஜாலியாக இருக்குது. எல்லாருமே பிடிச்சிருக்குறாங்க. இன்னும் எத்தனை வருஷமானா கூட இந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு எனக்கு கடவுளை பலம் கொடுத்தாங்கன்னா நான் வேலை செய்கிறேன். நன்றி.